வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரு வீடியோ கொடுத்து அவங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளும் அதை கடந்து தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் ஒரு சில டிப்ஸை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் என் மனசில் தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் இருக்குது. ஸோ இந்த டைம்களில் நம்மளுக்கு வந்து மண்டைக்குள்ளே நிறைய ஓடிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா படித்தது எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. இருக்குதா? எனக்கும் இருந்துச்சு. படித்ததெல்லாம் மறந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஓய் பண்ணிக்கக்கூடாது. நிறைய பேர் இதே ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு ஐயோ படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்குதே, நம்ம இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கிறோமே, இப்போ மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. பிகாஸ் இது நார்மல். ஸோ ஆல்ரெடி கிளியர் பண்ணி வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த விஷயத்தை சொல்ல செய்வாங்க. படித்ததெல்லாம் இந்த டைம் மறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நீங்கள் உண்மையிலேயே தெளிவாக படித்து இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே கூடாது. முதல் விஷயம், படித்தது எல்லாம் மறந்தது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான ஆன்சரை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா, எப்போவாது வாசிச்சிருந்தீங்கன்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் ஒரு திருப்தி இருக்காது. எல்லா சப்ஜெக்டையுமே ஃபுல்லாக கிளியராக படித்தது மாதிரி ஒரு திருப்தி இருக்காது கரெக்டாக. திருப்தி இல்லைல்ல, இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் கடந்து வந்திருக்கோம், எங்களுக்கும் அதே மாதிரி தான். அந்த ஒரு திருப்தியே இருக்காது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம 100% சிலபஸை யாராலையும் முடிக்க முடியாது கரெக்டாக. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் போன குரூப் 4 எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் ஒருத்தர் ரேங்க் எடுத்திருப்பான். அவனை போய் நீங்கள் விசாரித்து கேட்டு பார்த்தா கூட அவன் சொல்லக்கூடிய விஷயம் 100% யாராலும் சிலபஸை கிளியர் பண்ணவே முடியாது. ஒரு சில டாபிக், ஒரு சில லெசன்ஸ் ஒமிட் பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு அது திருப்தி வராது. அது என்னதான் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த திருப்தி வரவே வராது. ஸோ அதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. என்னடா ஒரு திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து யோசித்து நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே போகக்கூடாது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து செய்யக்கூடாது. ஆல்ரெடி அதாவது தோல்வியாளருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கண்ட் கம்மியாக தான் இருக்குது, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டைக்குள்ளே யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. வேக்கண்ட் கம்மியாக இருக்குது, நான் ஒழுங்காக படிக்கலை, திருப்தி இல்லை, இப்படிலாம் நெகட்டிவ் யோசித்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ இந்த எக்ஸாமில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஒரு சிலர் வேக்கண்ட் கம்மியாக இருக்குது, நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், வயசு நம்மளுக்கு இப்போ தான் கம்மியாகுது, ஸோ அதனால் இன்னும் 2-3 வருஷம் படிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இதே மாதிரி யோசித்த எக்ஸாமில் பல வருடங்கள் கழித்து கிளியர் பண்ண ஆட்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நான் அப்போவுமே ஃபஸ்ட் படித்தேன்ல, வயசு இருக்குன்னு சொல்லிட்டு படித்து பின்னாடி போய் கடைசியில் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 5-6 வருஷம் கழித்து பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். சின்ன வயசுலேயே நீங்கள் உள்ள வேலைக்கு வந்துட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக சின்ன வயசுலேயே வேலைக்கு வர முடியும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுவேன், இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வரணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷமாவது படிச்சுட்டு இருப்பீங்க, 6 மாதமாக படிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இனிமேல் தான் நான் 19 நாள் தான் இருக்குது, இனிமேல் தான் புதுசாக நான் படிக்க போகிறேன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் 1 வருஷமாக படிக்கிறேன், ஒரு 6 மாதம் நான் தெளிவாக படிச்சுட்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அத்தனை வருஷம் படித்தேன், என்னால் கிளியர் பண்ண முடியல, நான் இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இப்போ புதுசாக ரீசெண்டாக 1 வருஷமாக படிச்சுட்டு இருக்கோம், அப்போ நம்மளால் கிளியர் பண்ண முடியாது போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நெகட்டிவ் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அப்போ நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க.
ஸோ அதன்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து இப்படி யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கக்கூடாது? வேக்கண்ட் கம்மியாக தான் இருக்குது, அடுத்த எக்ஸாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்கள் யோசிக்கவே கூடாது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் யோசிப்பாங்க, சார் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? யோசிக்கிறீங்களா? ஒரு சிலர் யோசிப்பாங்க. நானும் யோசித்தேன், இந்த மாதிரிலாம் யோசித்தோம். அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. சார் இப்போலாம் நம்ம நெகட்டிவ் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஸோ தயவு செய்து நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? ஐயோ நம்ம 4 வருஷமாக படிக்கிறோம், ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? நம்ம அம்மா நம்மளை நம்பி இருக்காங்களே, என்ன நினைப்பாங்க? வயசாகிட்டு போதை, கல்யாணம் பண்ணணுமே, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, வீடு கட்டணுமே, பைக் வாங்கணுமே, ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்கக்கூடாது. இது வந்து தோல்வியாளருடைய சிந்தனை. அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். ஸோ பாஸ் ஆகிட்டா என்ன ஆகும்? உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம். டக்குன்னு புது பைக் எடுத்துடலாம். மாதம் 28,000 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சம்பளம் வரும். அடுத்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை, உங்களை எந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போனாலோ அந்த பொண்ணை உங்களுக்கு திரும்பி வருவா. உங்கள் சொசைட்டியில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான மரியாதை கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறத விட அப்படி ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக யோசிங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுத்தால் எப்படி இருக்கும்? இந்த எக்ஸாமில் டாப் 10க்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய படிப்பின் தரம் உயர்வதை உங்களால் உணர முடியும். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 19 நாளும் உங்கள் மைண்ட் செட்டு, உங்களுடைய மனநல, உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். தயவு செய்து இந்த 19 நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த 19 நாளும் பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக பேசுகிறவங்களோட பேசுங்க. அப்படி இல்லையா 19 நாளும் அடுத்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்றதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து அவங்களும் முன்னேற மாட்டாங்க, உங்களே முன்னேற விட மாட்டாங்க. அதனால் ஓப்பனாக எல்லாத்துட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லாதீங்க. இந்த 19 நாளும் பாசிட்டிவாக இருங்க. இந்த 19 நாளுமே வந்து உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த 19 நாளுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் இந்த 19 நாளும் ரொம்ப 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 முக்கியமான நாள். ஸோ இந்த 19 நாளையும் மிக கவனமாக பயன்படுத்துங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன், ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. ஒரு சிலர் மதி மேதாவிகளும் யோசிப்பாங்க, இவ்வளோ நாள் படிக்க முடியாதே, இந்த 19 நாளாக படிக்க முடியும். தயவுசெய்து அப்படி யோசிக்கிறாங்க. இந்த 19 நாளையும் நல்லா பயன்படுத்துங்க. இந்த 19 நாளும் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். என்னுடைய அனுபவத்திலேருந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த 19 நாளும் புதுசாக படிக்கிறத முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி படித்ததை நல்லா படித்து வச்சுருப்பீங்க, அதை ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த 19 நாளும் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். 19 நாளுமே வந்து செல்ஃபோனை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத தவிருங்க. அடுத்தவர்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி படிச்சுட்டு இருக்க கஷ்டம் அப்படி நெகட்டிவ் அந்த பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காங்க. 19 நாளுமே அடுத்தவர்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போகிறத நிப்பாட்டுங்க. 19 நாளுமே கவனமாக இருங்க. 19 நாளுமே பாசிட்டிவாக இருங்க. அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு சப்ஜெக்ட் போர் அடிக்குன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, என்னடா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதே வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அதே வச்சு படிக்க உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் போர் அடிக்குதா, அப்போ அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து படித்து பாருங்கள். அடுத்த சப்ஜெக்ட்டும் போர் அடிக்குதா, அப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியான ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா அதை எடுத்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஸோ படிக்கிறக்கே போர் அடிக்குதா, அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள். ஆல்ரெடி படித்த காதால் கேட்டு பாருங்கள். யாராவது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, அதை லெசன் நடத்திருப்பாங்க, அதை லெசனை பார்த்தீங்கன்னா அது கேட்பது மூலமாக படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் போர் அடிக்குதா, சில ஃப்ரெண்ட்ஸில் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, படிப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு அதுக்குண்டான பதிலை சொல்லுங்கள். அப்புறம் அவங்கள ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்கள், நீங்கள் அதுக்குண்டான பதில் சொல்லுங்கள். ஒரு டாபிக் எடுத்துக்கங்க, எடுத்து அப்படி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இப்போ நமக்கு சிலபஸ் தெளிவாக கொடுத்துட்டாங்க. எந்தெந்த சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூடு அண்டு ரீசனிங் 25 கொஸ்டின். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 19 நாளுமே டெய்லியும் இந்த 2 சப்ஜெக்டையும் ஒமிட் பண்ணாங்க. 2 சப்ஜெக்ட்டுமே கண்டிப்பாக ஏதாவது டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அப்படி படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். பாசிட்டிவாக இருங்க. இந்த 19 நாளும் சந்தோஷமாக இருங்க.
நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் யோசிங்க. இந்த எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதற்குண்டான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேரத்தை இந்த டைமில் வேஸ்ட் பண்ணாங்க. மதியான நேரங்களில் ஒரு மணி நேரம் தூங்குங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு மணி நேரம் புக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ என்னுடைய அனுபவத்தெல்லாம் கூட இதெல்லாம் என்னுடைய அனுபவம். இது வந்து எங்களுக்கு யாரும் சொல்லித்தரல. அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா நிச்சயம் உங்கள் குரூப் 4 எக்ஸாமில் ஒரு மாற்றம் வருவதை உங்களால் உணர முடியும். சரியா? கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த 19 நாளையும் மிகச்சரியாக மிக கவனமாக பயன்படுத்துங்க. ஓகேவா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோலையோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.